ஹலோ! இன்னைக்கு டே 2 ட்ரிப் உடைய கன்டினியூஷன் வ்ளாக் பார்த்துடலாமா? நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் தூங்கியிருந்தேன். எடிட்டிங் ஒர்க் அவ்ளோ இருக்கு. ஸோ என்னோட ஃபோன்ல ஸ்டோரேஜ் இருக்காது. ஸோ இந்த மாரி ட்ரிப் போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஒர்க்லாம் அப்பப்போ ஃபினிஷ் பண்ணா தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அப்போ எடிட் பண்ணிட்டு தூங்கியாச்சு. மார்னிங் நேரமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஃபஜர் தொழுததுமே கிச்சனுக்கு போயிருந்தேன். பார்த்தா சூடா டீ செஞ்சுட்டு இருந்தாங்க. யார் செஞ்சாங்கன்னு கூட தெரியல. ஸோ சூடா போட்டு தந்தாங்களா, அது மட்டும் குடிச்சிட்டேன். நான் நைட்டி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நானே வேர் பண்ணலன்னா எப்படி? ஸோ இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்டி தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி நைட்டி. காட்டன் நைட்டிஸ் தான், துப்பட்டாவோடயே வந்துரும். நான் ஆஃப் ஹேண்ட் நைட்டி தான் வேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் நைட்டி வேணும்னாலுமே எனக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அதுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இப்போ தலக்கோனா ஃபால்ஸ் போலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, போற வழி எங்கேயாவது ஹோட்டல்ல நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த ரூம்ல தான் பையனா நாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்பவே காம்பாக்டான ஒரு ரூம் தான், ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்கூல் டைம்ல பசங்க இது மூக்குட்டின்னு சொல்லி இந்த ஃபிளவரை பிரிச்சு மூக்குல வச்சு விடுவாங்க. ஸோ நான் வந்து சனாக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 ட்ரிப் உடைய கன்டினியூஷன் வ்ளாக் பார்த்துடலாமா? வில்லாலேருந்து ஷேர் ஆட்டோ புக் பண்ணினோம் தலக்கோனா ஃபால்ஸ் போறதுக்காக. ஸோ போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லினேன் இல்லையா? ஸோ ஒரு கடையில நிப்பாட்டி பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தான் கேட்டோம். பார்த்தா இட்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூடா தோசை செய்யற வரைக்கும் வடை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முச்சடியுமே பண்ணா ஃபால்ஸ்க்கு போலான்னு சொல்லி அங்கேருந்தே கிளம்பியாச்சு. ஸோ போற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்தது. எனக்கு உண்மையாவே இந்த மாதிரி இடம்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லா செடிங்களா இருந்ததா. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வண்டி நிப்பாட்டி இந்த இடத்துல தான் ஹோட்டல் இருக்கா. ஸோ மதியம் லஞ்ச் இங்க தான் பையனா புக் பண்ணணும்னு சொல்லி புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லி மறுபடியும் கிளம்பிட்டோம். ஒரு வழியா அல்ஹம்துலில்லாஹ் ரீச் ஆயிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நடந்து போற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. தண்ணிலாம் பார்க்கறதுக்கே. நாங்க மார்னிங்காவே கிளம்பிட்டோம் இல்லையா? ஸோ அவ்வளோவா யாருமே இல்லை, நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஸோ இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அஃப்ராஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸோடைய கண்டினியூஷன் வ்ளாக் பார்த்துடலாமா? ஸோ ஃபால்ஸ் போகணும்னா மேலே ட்ரெக்கிங் பண்ணணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழேயே உட்காந்தாச்சு. ஃபால்ஸ் பார்க்க மேலே போனோம்னா 1 ஹவர் ஆகுமா? ஸோ போகிறதுக்கு 1 ஹவர், அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் இறங்குறதுக்கு 1 ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ பசங்களை கூப்பிட்டு எப்படி போகிறதுன்னே தெரியல. அதனால கீழேயே பார்த்தீங்கன்னா தண்ணியும் அவ்வளோவா இல்லை. ஸோ நல்லா இருந்தது. அதனால பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறேன்னு சொன்னாங்க. தண்ணி அந்த அளவுக்கு சில்னஸாக இருந்தது. கால் கூட வைக்க முடியல, அவ்வளோ கோல்டாக இருந்தது. நாங்கள் வேற தெரியாமல் பேக் ஸ்நாக்ஸுங்க வேற அள்ளிட்டு வந்துட்டோமா. ஸோ குரங்குங்க தொல்லை அவ்வளோ இருக்கு. குரங்கு தொல்லை தாங்க முடியல. எல்லாமே பேக் வந்து புடுங்கிட்டு போகுது. பசங்களுக்கு தரலான்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். பாதி பாத்தீங்கன்னா குரங்குங்களே எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த சென்னையில இருந்து கிளம்பி வந்ததே ஃபால்ஸ் பாக்குறதுக்காக தான். ஸோ ஃபால்ஸ் பார்க்காம போனா எப்படி? ஸோ ஆளுக்கு ஒரு கொம்பு உடைச்சு கையில எடுத்துக்கின்னு அப்படியே மேல கிளம்பிட்டோம் ஃபால்ஸ் பார்க்கலான்னு. ஸோ 1 ஹவர் மேல ஏறணும்னா நீங்களே நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு கால் பெயினிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பேக வேற வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியோ போயிட்டோம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 2 உடைய கண்டினியூஷன் வ்ளாக் பார்த்துடலாமா? ஒரு வழியா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். நான் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு வந்தா பார்த்தா அவ்வளோ பேர் இருந்தாங்க. அயானுடைய ஃபேஸ பாத்தீங்களா? நான் தண்ணியில விளையாட விடலையா, அதனால ஒரே சோகமா நின்றுட்டு இருந்தா. அப்படியே ஜும்மா பிரேயருக்கும் டைம் வேற ஆயிடுச்சா. ஸோ அங்கேயே பண்ண தண்ணி ஒரு பாட்டில புடிச்சு தந்தாங்க. ஸோ அங்கேயே உசு பண்ணிட்டு அங்கேயே ப்ரேயுமே பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சு. சென்னையில இருந்து தலக்கோனா ஃபால்ஸ் போனதே பையனா தண்ணியில கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி தான். ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்களா. ஸோ கால் கூட வைக்க முடியல. மதியம் லஞ்ச் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வந்து ஆர்டர் தந்துட்டு தான் போயிருந்தோம். ஸோ போற வழியே பையனா மதியம் லஞ்சுமே அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாம்பார், மோர், ரசம், அப்பளம், கீரை அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டியும் வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது அங்க சாப்பிட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வில்லாக்கு ரிட்டர்ன் போற வழியே பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் இருந்தது. அங்க நிப்பாட்டி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் தான். ஸோ போனதுமே என் கண்ணில் அதுதான் பட்டுச்சு. ஸோ பைனாப்பிள் வாங்கிக்கினேன். அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வில்லாக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ நாளைக்கு வீடியோல நைட் டின்னருக்கு போய் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா பார்க்க போறீங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம அஃப்ராஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 2 உடைய ஃபைனல் மினி vlog தான் பார்க்க போறீங்க. தலக்கோனா ஃபால்ஸ் போயிட்டு வந்ததுமே நைட் டின்னர் ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சிடலாம் தான் பிளான் பண்ணிருக்கோம். பாபி சூடா டீ போட்டு எடுத்துட்டு வந்து தந்தாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சூடா டீ குடிச்சாச்சு. நான் வேர் பண்ணிருக்க துப்பட்டா நைட்டி உங்களுக்கும் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அவைலபிள் கலெக்ஷன் சென்ட் பண்றேன். என்னோட 2 பாபி அவங்க பசங்க தான் வந்திருந்தாங்க. அண்ணாங்க 2 பேருமே வரல. 2 அண்ணங்களும் இன்னும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் என்டர்டைன்மெண்ட்க்கு பஞ்சமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க 2 பேருமே. சோ இந்த ட்ரிப்ல ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோட 2 அண்ணா, இவங்க 3 பேரையும் என்ன ரொம்பவே மிஸ் பண்ணோம் நாங்க. பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்கள பாக்குறதுக்கே எங்க கரெக்டா இருந்தது டைம். சோ ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்க பசங்களை பாத்துட்டு இருப்பாங்க. நாங்களும் ஃபால்ஸ்ல கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.